ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு வெஜிடபிள் பிரியாணி ரெசிபி தான் பார்க்க போறோம். இந்த வெஜிடபிள் பிரியாணி எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு குயிக்கா பார்க்கலாம் வாங்க. இதுக்கு என்னென்ன திங்ஸ் நான் எடுத்து வச்சிருக்கேன்னா, தாளிக்கிறதுக்கு 2 பட்டை, ஒரு பிரிஞ்சி இலை, 3 ஏலக்காய் அண்ட் 4 கிராம்பு எடுத்து வச்சிருக்கேன். 2 பெரிய வெங்காயத்தை நீளமா கட் பண்ணி வச்சிருக்கேன். 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். 2 பெரிய தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். புதினா அண்ட் கொத்தமல்லி ரெண்டுமே சாப் பண்ணி தண்ணியில வாஷ் பண்ணி வச்சிருக்கேன். இதுக்கு நான் என்னென்ன வெஜிடபிள்ஸ் எடுக்க போறேன்னு பாத்தீங்கன்னா, கேரட், பீன்ஸ் அண்ட் பொட்டேட்டோ எடுத்திருக்கேன். நீங்க இது கூட மீல் மேக்கப் சேர்க்கலாம், காலிஃபிளவர் சேர்க்கலாம், பட்டாணி கூட சேர்க்கலாம். அது உங்களோட சாய்ஸ். நான் இந்த 3 வெஜிடபிள்ஸ் எடுத்திருக்கேன். எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு குயிக்கா பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பாத்திரம் வச்சிருக்கேன். அதுல எண்ணெய் காஞ்ச உடனே இந்த தாளிப்பு எடுத்து வச்சிருக்கோம், பட்டை, லவங்கம், கிராம்பு இதெல்லாத்தையும் போட்டுக்கிறேன். இதெல்லாம் போட்டு நல்லா பொரிஞ்ச உடனே வெங்காயம் சேர்த்துக்கிறேன். வெங்காயத்துக்குள்ளேயே ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டிருக்கேன். 2 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். இப்போ இதை நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா பொன்னிறமா வதக்கணும். வெங்காயம் ஆக்சுவலி நல்லா பொன்னிறமா வதங்குற அளவுக்கு வதக்குனீங்கன்னாதான் நம்மளோட ரெசிபி நல்லா டேஸ்டா இருக்கும். நான் எல்லா ரெசிபிலுமே எல்லா வீடியோஸ்லயுமே சொல்றதுதான், வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். எந்த ஒரு இது பண்ணாலுமே வெங்காயம் நல்லா வதங்கணும். நல்லா வதக்கிக்கோங்க. இப்ப வெங்காயம் நல்லா பொன்னிறமா ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா வெங்காயம் நல்லா பொன்னிறமா வதக்கிச்சு. அதுல 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போற அளவுக்கு வதக்கணும். நல்லா வதக்கிக்கோங்க. நான் எல்லா வீடியோஸ்லயும் சொல்ற மாதிரி தான், நம்மளோட வீடியோஸ் எல்லாரும் பாக்குறீங்க, ஆனா யாருமே சப்ஸ்கிரைப் பண்றது இல்ல. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொஞ்சம் பாருங்க நம்மளோட வீடியோஸ். அப்பதான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு ரெகுலரா வரும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இப்ப பாத்தீங்கன்னா நல்லா இஞ்சி பூண்டெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்ப தக்காளி சேர்த்திருக்கேன். 2 பெரிய தக்காளி சேர்த்திருக்கேன். இந்த தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி கூடயே நான் பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். நான் இன்னைக்கு 2 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். உங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த பச்சை மிளகாய் கூட்ட குறைக்க போட்டுக்கலாம். இது இல்லாம நம்ம மிளகாய் தூள் தனியா சேர்க்க போதும். நான் இதுல 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணி நல்லா வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு எல்லாமே ஒண்ணு சேர நல்லா குழஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. உங்களுக்கு இது வதங்கும் போது லேட் ஆச்சுன்னா இது கூட கொஞ்சம் கல்லுப்பு கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி வதக்கணும்னா இன்னும் கொஞ்சம் சீக்கிரமா நம்மளோட வெங்காயம் தக்காளி வதங்கும். இது பண்ணிக்கோங்க. அதுதான் பாத்தீங்கன்னா கல்லுப்பு போட்டிருக்கேன். கல்லுப்பு போட்டு வதக்கணும்னா கொஞ்சம் தக்காளி சீக்கிரமா உங்களுக்கு வதங்கி வரும். ஸோ கொஞ்சம் கல்லுப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கி விடுங்க. பாத்தீங்கன்னா நல்லா தெரியும். இப்ப எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு அப்படியே வெங்காயம் தக்காளி தான் வதங்கி வருது. இந்த ஸ்டேஜ்ல நம்ம இதுல நெக்ஸ்ட் என்ன ஆட் பண்ண போறோம்னா புதினா அண்ட் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். இதுல புதினா அண்ட் கொத்தமல்லி ரெண்டுமே ஈக்குவல் குவான்டிட்டி எடுத்திருக்கேன். ஒரு கை எடுத்திருக்கேன். எடுத்து அதை நல்லா சாப் பண்ணிட்டு நல்லா தண்ணியில வாஷ் பண்ணி வச்சிருக்கேன். அதை இந்த வெங்காயம் தக்காளிக்குள்ள போட்டு நல்லா பிரட்டி எடுத்துக்கலாம். எப்பவுமே நான் சொல்ற மாதிரிதான், புதினா கொத்தமல்லி ஃபைனலா சேர்க்காதீங்க. அதை இந்த மாதிரி வெங்காயம் தக்காளியோடய சேர்த்து வதக்குனீங்கன்னாதான் புதினா கொத்தமல்லோட ஃபிளேவர் உங்களுக்கு நல்லா நம்ம என்ன ரெசிபி செய்யணுமோ அதுல ஃபுல்லா அதோட ஸ்மெல் கிடைக்கும். ஸோ எப்பவுமே புதினா கொத்தமல்லி கம்பல்சரி வெங்காயம் தக்காளியோட தான் சேர்த்து வதக்கணும். ஃபைனலா சேர்க்க வேண்டாம். இந்த மாதிரி வெங்காயம் தக்காளியோடய நல்லா வதக்கிக்கணும். இந்த மாதிரி நல்லா வதங்கினே நாம இந்த வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு கேரட், பீன்ஸ் அண்ட் பொட்டேட்டோ எடுத்திருக்கேன். உங்களுக்கு என்ன வெஜிடபிள்ஸ் வேணுமோ நீங்க எடுத்துக்கலாம். இதுல பட்டாணி சேர்க்கலாம், மீன் மேக்கர் கூட சேர்க்கலாம், இல்ல காலிஃபிளவர் சேர்க்கலாம். நம்மளோட சாய்ஸ் தான். உங்களுக்கு என்னென்ன வெஜிடபிள்ஸ் வேணுமோ இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சம் ஹெல்த்தியா இருக்கும்ன்றதுக்காக இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வெஜிடபிள்ஸ் போட்டு நல்லா வதக்கி விட்டுறேன். நல்லா காய் இதுலயே ஒரு 50% வேகிற அளவுக்கு நல்லா அதை வதக்கி விட்டுருவேன். அதுக்கப்புறம் என்னென்ன மசாலாஸ் நான் எடுத்திருக்கேன்னு பாத்தீங்கன்னா,
மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன், கரம் மசாலா ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன், காஷ்மீர் சில்லி பவுடர் ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன், இந்த வீட்டுல வச்ச குழம்பு மிளகாத்தூள் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். இந்த மசாலா தான் இதை சேர்க்க போறோம். சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இதை ஒரு வாட்டி பரட்டி விடுங்க. நல்லா அந்த காய் மசாலா எல்லாம் ஃபுல்லா சேர்ற மாதிரி நல்லா பரட்டி விடுங்க. ஆக்சுவலி எல்லாருமே பிரிஞ்சி இந்த பிரியாணி ரெசிபி எல்லாமே பாஸ்மதி ரைஸ்ல செய்வாங்க. பட் நான் இன்னைக்கு பாஸ்மதி அரிசியில செய்யல. ஏன்னா வீட்டுல நம்ம டெய்லி சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ற அரிசியில தான் இன்னைக்கு நான் இந்த பிரிஞ்சி செஞ்சிருக்கேன். நம்ம வந்து பாஸ்மதி ரைஸ் எடுக்கல, நார்மல் நம்ம வீட்டுல இருக்கிற சாப்பாட்டு ரைஸ்ல தான் செஞ்சிருக்கேன். ஆனா என்னன்னா இந்த சாப்பாடு அரிசி வந்து நீங்க ஒரு 1/2 ஹவருக்கு மேலேயே ஊற வச்சுக்கணும். அப்பதான் உங்களுக்கு நல்லா அது வெந்து வரும். நீங்க பாஸ்மதி ரைஸ்ல செய்யணும்னாலும் இதை செய்யலாம். நான் இன்னைக்கு இந்த சாப்பாடு நம்ம வீட்டுல கிடைக்கிற அந்த சாப்பாடு அரிசியில தான் செஞ்சிருக்கேன். இதுலயும் செஞ்சு பாருங்க, ரொம்ப டேஸ்டியா இருக்கும். பாஸ்மதி ரைஸ் எப்படி அது ஒரு டேஸ்டும், இது அது மாதிரி ஒரு டிஃப்ரெண்டான டேஸ்ட்ல இருக்கும். பாத்தீங்கன்னா நம்ம காய் மசாலா எல்லாமே நல்லா இதுவானே தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். நான் வந்து இன்னைக்கு ஒரு 1/2 kg ரைஸ் எடுத்திருக்கேன். அதுக்கு ஒரு கிளாஸ்க்கு 2 கிளாஸ் தண்ணி அளவு வச்சிருக்கேன். இது வந்து நம்ம நார்மல் சாப்பாட்டு அரிசின்றதுனால ஒரு கிளாஸ்க்கு 2 கிளாஸ் தண்ணி வச்சிருக்கேன். இதே பாஸ்மதி அரிசியா இருந்தா ஒரு கிளாஸ்க்கு 1.5 கிளாஸ் தண்ணி வச்சுக்கோங்க. நான் வந்து நம்ம நார்மல் வீட்டுல டெய்லி சாதம் வடிக்கிற சாப்பாடு தான் அரிசி தான் நான் எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து ஒரு கிளாஸ்க்கு 2 கிளாஸ் தண்ணி. நீங்க எத்தனை கிளாஸ் ரைஸ் எடுப்பீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அதை கால்குலேட் பண்ணிக்கோங்க. இதை வந்து 1/2 hour மேலேயே ஊற வச்சிருக்கேன். ஒரு 45 minutes கிட்ட ஊற வச்சு இதை நம்ம தண்ணி நல்லா கொதிச்ச உடனே அந்த அரிசி இதுல சேர்த்து நல்லா கொஞ்ச நேரம் பாயில் பண்ற அளவுக்கு கொதிக்க விடுங்க. நல்லா கொதிச்சு வரணும். இந்த ஸ்டேஜ்ல உப்பு காரம் புளிப்பு எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டு இப்ப நான் இதை ப்ரெஷர் குக் பண்ணி தான் எடுக்க போறேன். குக்கர் மூடி போட்டு இதை வந்து ஒரு 2 விசில் வச்சு எடுத்துக்கிறேன். இதுவே பாஸ்மதி ரைஸா இருந்தா ஒரே ஒரு விசில் போதும். இது வந்து நம்ம நார்மல் ரைஸ்ன்றதுனால நான் 2 விசில் வச்சு எடுத்துக்கிறேன். 2 விசில் வச்சு எடுத்தீங்கன்னா நம்ம சூப்பரான நம்மளோட வெஜிடபிள் பிரியாணி ரெடி. தேங்க்யூ.